எத்தனை பெர்மிட் கொடுத்துருக்கு? இப்போ எத்தனை பெர்மிட் ஆக்டிவ்ல இருக்கு? எதுவுமே இல்லை. விலங்குன்னு சொல்லி வந்துட்டு ஒரே ஒரு லைசன்ஸ் வந்துட்டு புராண பகுதியில அதாவது வாகன டிவிஷனுக்குள்ள ஒரே ஒரு பெர்மிட் தான். ஒரே ஒரு விலங்குன்னு சொல்லி லைசன்ஸ் தான். சரி, சரி. அடுத்த கேள்வி என்னென்றால், கடைசியாக எக்ஸ்பயர் ஆகிற பெர்மிட் எல்லாம் இப்போ எக்ஸ்பயர் ஆகும். இப்போ இன்றைய நிலையில ஒரு பெர்மிட் தான் இருக்கு. சரி, அதுக்கு முதல் எக்ஸ்பயர் ஆனது இந்த பெர்மிட். அதுக்கு முதல் 5ஆம் மாதம் 23ஆம் தேதி ஒரு பெர்மிட் எக்ஸ்பயர் ஆனது. அந்த நேரம் இருந்தது. என்னடா நான் அவதானித்த ஒரு விஷயம், மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் நடைபெறுவதற்கு இருக்கிற காலப்பகுதி வரைக்கும் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகும். பிறகு மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் முடிஞ்ச பிறகு, பிரதேச அபிவிருத்தி கூட்டம் முடிஞ்ச பிறகு திருப்பி பெர்மிட் ஆக்டிவ் ஆகும். அப்ப நாங்கள் கூட்டத்தில் இருக்கிற நேரம் ஒரு பெர்மிட் தான் இருக்கும், 2 பெர்மிட் தான் இருக்கும். நாங்கள் பார்க்கணும். நான் வாகனே சொல்லல, வாகன டிவிஷன் மட்டும் சொல்லல, பொதுவாக நான் அவதானித்தேன். என்னடா அப்ப நாங்கள் மீட்டிங் வரைக்கும் ஒரு பெர்மிட் 2 பெர்மிட் சொல்றது. பிறகு 2 மாதத்துக்குரிய டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இருக்கா? இதுக்கு சரி, டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இல்ல, வேற டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இல்ல. அந்த இஷ்யூ என்ன இஷ்யூ? வயல் இருக்கிற இல்ல வெள்ளத்தால அந்த மணல்கள் வயல்கள் சேகரிக்கிறத அவங்க இஷ்டப்பட்டு எடுத்து அந்த வெள்ளாமை செய்யறதுக்காக அந்த மணல் மண்ணை எடுத்து கலைஞர் சாலையில சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் செய்யறதா? அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் தானே? அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் அவங்க அந்த எக்ஸ்பயர் அந்த கியூப் முடியும் வரைக்கும் கொடுக்கணும். முடியுமா? சரி, அது டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இப்ப இருக்கா? ஆக்டிவா இப்ப இருக்கா? நீங்க சொல்லி சரியா பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இப்ப ஒரு பெர்மிட் தரணும்னு சொன்னீங்க, இப்ப டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் சொன்னீங்க, மன்னர்கள் இல்லாம டிரான்ஸ்போர்ட் செய்யலாம்னு சொன்னீங்க. இப்ப சொல்றீங்க எக்ஸ்கவேட்டர்ல போட்டு டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இருக்குன்னு சொல்றீங்க. இது சரியான சொல்லுங்க. பெர்மிட் இருக்குது நம்ம புனான டிரான்ஸ்போர்ட் பெர்மிட், அது வந்துட்டு இஷ்டோர் பெர்மிட். அவங்க அந்த டாம்பிங் யார்ட் ஸ்டோரேஜ் இருக்கு, அதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது பெர்மிட் இருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் நீங்க என்னென்னு போட்டிருக்கீங்க? ஓகே, அதாவது என்ன ஒரு ஒன்று இருக்கு, ஏனாய் வீதிக்கு டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் போட்டிருக்காங்க. வடக்கு ஏனாய் வீதியோட கண்டிருந்து யாழ்ப்பாணம் தெரியும் ஏனாய் வீதி. இந்த டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் நீங்க என்னென்னு போட்டிருக்கு? இங்கிருந்து எங்க வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் போட்டிருக்கு? இது இஷ்டோர் பெர்மிட். அவங்களோட ஓனருக்கு ஏற்ப டிபிஎல் பெர்மிட், டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஓனர் பார்த்துக்கு ஏற்ப அப்ளை பண்ணுவாங்க. அதுல அவங்க ரூட்டை கேட்பாங்க. அவங்களுக்கு தாவர டிஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து அவங்க ஸ்டோர்ல இருந்து அப்ப இந்த பெர்மிட் சம்பந்தமாக டிஎஸ் ஆபீஸோட கலந்து வேலை செய்திருக்கீங்களா, நீங்க கூட தனிப்பட்ட இந்த செய்தீங்களா? இந்த நடக்கிற விஷயங்கள் டிஎஸ் ஆபீஸுக்கு தெரியுமா? அரசு நாடு இருந்தா டிஎஸ் மற்றது உலகத்தை சொல்றது நீங்க அறிவிக்கிறீங்க. ஏனென்றால் சேர்மனுக்கு தெரியும், நாங்கள் மாவட்டத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. மாவட்ட மட்ட கூட்டம் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கோம். உங்க மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் இந்த பிரச்சனையெல்லாம் காரணம். அன்றைய ஜனாதிபதி சொன்னார், மாவட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். புதிதாக கொடுக்கிறால் கூட ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். டிஎஸ் ஆஃபீஸ், இரிகேஷன் கூடியதில் இரிகேஷன், வயலில் இருக்கிற விவசாய அமைப்பு, பிரதேச சபா எல்லாரும் சேர்ந்து அப்படிங்க நடக்குதுலாம். இந்த புதுவையில் எது கொடுத்தாலும் ஜோயின் இன்ஸ்பெக்ஷன் போட்டு தான் கொடுக்குறேன். ஜோயின் இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் கொடுக்குறேன். இந்த டிவிஷன்ல எப்படி கள்ள மண் எப்படி வாங்கன்னு சொன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் விஷயத்துல தான் வாங்க. என்னண்டா பெரிய டிவிஷன் இது. ஒரு இடத்துல மண் ஏற்றுறாங்கன்னு சொன்னா 119 நினைச்சா 119 15 எல்லாம் நடந்தது. அங்கே மண் ஏற்றிட்டு அவங்க போயிடுவாங்க. போகல அவங்க கையில் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இருக்கு. அப்போ போலீஸ் பிடிக்கிறன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்குள்ள பிடிக்கவும். அப்போ இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறது டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் வந்து நீங்க கியூ கணக்கு எடுக்கணும்னு பார்க்கணும். ஒரு ரிப்போர்ட் விட்டு தர வேண்டிய அந்த ஸ்டோரேஜ் இருக்கிற மண் தொடர்ந்து ஸ்டோரேஜ் இருக்குது. மண் ரோட்ல போய் கொண்டு இருக்கு. நாங்கள் மண் ஏற்றுறதுக்கு எதிர்ப்பு இல்லை. மக்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு குறைந்த விலைக்கு மண் கிடைக்க வரும். என்ன அப்பான்னு வீடு கட்டலாம்,
தங்களுக்கு வேறு திட்டங்களை செய்யலாம். இல்லாடி 1,00,000 2,00,000 கொடுத்து மக்கள் மண் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மண் பிரச்சனையை நீங்க டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த முன்மொழி தலைவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, எந்த முன்மொழி உடனடியாக இப்போ கூட இந்த டம்பிங் சைட் இருக்கிற பித்வாலும் வந்ததும் சரி, மேட்டரும் சரி, எவ்வளவு இருக்குன்றது அசஸ்மெண்ட் பண்ணி டிஎஸ்ஓஸோடு சேர்ந்து நீங்க செய்ய வேண்டும். செய்து போட்டு அந்த மண் முடியும் வரை மண் முடி சித்வால் இருக்கு. அதை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு போட்டு டிரான்ஸ்போர்ட் பர்மிட் போடையில கட்டாயமா அதுல கியூ கணக்கை பார்த்து அவங்க எங்க ஏற்றுறாங்கன்றது பார்க்கணும். அப்படி இல்லையா என்ன நடக்கும்? அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரேஜ் பர்மிட் ஒன்று இருக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட் பர்மிட் ஒன்று இருக்கு. ஒரு நாளுக்கு ஸ்டோரேஜ் இருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்றோம். அவங்க ஸ்டோரேஜ் இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண நாங்கள் தங்கி அதுக்கு இதுதான் இந்த வாகனே சொல்லல பொதுவாக நடக்கிற பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன? வயல் திருத்தம். வயல் திருத்தம்னு சொல்லி சொன்னா புல்டோசரோ ஜேசிபியோ போட்டு தான் ஒரு 2 ஏக்கர் வயல் திருத்துவாங்க. எக்ஸ்கவேட்டர் நொடியிலே கொண்டு வந்து வயல் திருத்துறது நான் கேள்விப்படையாது. என்ன பொண்ணு கொண்டு போறது கிடையாது, வயல் செய்து வாழலாலும் போயிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி வாகன பிரதேசத்துல உண்மையிலே ஒன்று சொல்ல போதும் 2020ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டுகள் இருந்த மாதிரியான மண் பிரச்சனை இப்ப குறையுது. ஜிஎஸ் மேரேஜ் 2020 24 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரோடால நாங்க போயிடலாம். நீங்க வந்தா சொன்னா நாங்க உங்களை முந்தி செய்ததை விட இன்னும் கொஞ்சம் நெருக்கம் 3 MP இருக்க முந்தி 4 ரூபாய் தான் இருந்தது. 3 MP இருக்கிறபடியே உங்களுக்கு இன்னும் பயம் குடிப்பட்டுவீங்க. அப்ப அதனாலதான் குறைஞ்சி இருக்கு. இருந்தாலும் வரவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்ட இந்த உத்தம நேரத்தில் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு நாம யாரும் செய்யணும் முக்கியமான கடமை பார்க்க வேண்டிய போலீஸும் செய்யல. என்னென்றால் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் கையில் இருந்தா போலீஸை பொறுத்தளவுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த போலீஸே நம்ம தெரியுமா சரிங்களா? போலீஸே வாகனே வெளியே பஸ்ஸை வாகன யாருக்கு வாகனே பெர்மிட் எத்தனை நேரம் அந்த தரவுல எங்களுக்கு 30 ஒரு மாசம் டிரான்ஸ்போர்ட் மாநிலம் பெர்மிஷன் தந்தது. ஆனால் என்ன செய்யல ஒரு நாளைக்கு 30 போல வச்சு சுபாஷ் உங்களை பொறுத்தவரை ஒரு நொடியை பாருங்க. நொடியில மாறி இருக்கு. நீங்க ஓகே போலீஸ் எந்த பிரச்சனை இந்த பெரிய இடத்துல இவங்களுக்கு A to B பெர்மிட் போடுறீங்கன்னா சொல்லணும் கையில விட்டு இருந்து எங்களை அந்த சாமி பிறகு சேர்ந்து மண்ணை கொண்டுடுவோம். A to B தெரியும் தானே? பெரிய பிரச்சனை இருந்தா வாங்குற ஏதாவது ஒரு லொகேஷன் சொல்லுங்க. இப்ப இருக்கிற லொகேஷன் புனானுக்கு மெட்டிக் ரோடு போடுவாங்க பெர்மிட். புனானிலிருந்து செங்கலையும் மெட்டிக் போடுறாங்க. புனானிலிருந்து அரணியாலும் மெட்டிக் லோ போற வரைக்கும், புனானிலிருந்து வாழச்சினையும் மெட்டிக் லோ போற வரைக்கும் நீங்க விரும்பினா சுத்தி போகலாம். இந்த இது வந்து நான் என்ன பொறுத்தவரை இவரை நாங்கள் இவரோட புறப்பட்டு யோசனையில இவர் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டத்துல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இதை நாங்க கடைசி நாங்க இந்த பிரதேச டிபார்ட்மெண்ட் சும்மா இப்ப தீர்மானம் இருக்கிறேன் அதை போற 2 மாதம் அதே பிரச்சனை கேட்கிறேன். பிரச்சனைக்கு தீர்வு சும்மா எங்களை தீர்வுனாச்சு கேமரா தீர்வுனாச்சு. அதான் என்ன பொறுத்தவரை இவர்கள் வந்து இஷ்யூ இருக்குது. வாங்கக்கூடிய இஷ்யூ இல்லை. இது ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட் நாடுக்கு போது இருக்க ஒரு இஷ்யூ. அப்ப இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றது கஷ்டமான விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் நீங்க தப்புறதுக்கு நீங்க மேக்ஸிமம் டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்க. டிஎஸ் நீங்க முடிந்தாலும் 0 பண்ணுங்க. ஏன்னா போலீஸை போட்டாங்க. நான் உதாரணம் சொல்றேன். நாங்க 2022ஆம் ஆண்டு சண்டை பிடிச்சி போலீஸ் போஸ்ட் போட்டுக்கிறோம். போலீஸ் போஸ்ட் போட்டேன்னு பார்த்தாலும் போலீஸ் போஸ்ட் போட்டுருக்கோம். ஓய்சியை கட்டி சொல்றேன். பெரிய பிரச்சனை இருக்குன்னா போலீஸ் சூப்பர் இருக்கிறாங்க எல்லாம் போலீஸ் போஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போலீஸ் போஸ்ட்ல வேலை வருது. அது பெரிய காரணம் என்னன்னு யோசிச்சு கொள்ளுங்க.
இது இப்படியெல்லாம் சிம்பிளா தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நான் தொடர்ந்து நேரத்தை இன்னும் பேஸ் பண்ணாம அடுத்த சப்ஜெக்ட் போக நான்